ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தியோட தான் உன் சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். நீ வாழ்க்கையில வெற்றி பெறும்போது தானே நீ யாரு, நீ இவ்வளோ விஷயங்கள் செய்யக்கூடிய ஆளான்னு உன்னுடைய திறமையை உன் சொந்தங்கள் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா இதற்கு முன்பாக நீ தோல்வி அடைஞ்ச போது, உன் வாழ்க்கையில கஷ்டங்களை சந்திக்க போது, யாரெல்லாம் உன் சொந்தங்கள், யாரெல்லாம் உன்னை விட்டு அவசரமா விலகி போனவங்கன்றத நீ புரிஞ்சுக்கிட்ட. இப்போதான் நீ யாரு, உன் வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்றத இந்த உலகுக்கு உணர்த்த போகிறேன் என் தங்கமே. அதுக்கு வேலையாதான் நீ நினைச்சதை வெற்றிகரமாக உனக்கு நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். எப்போதுமே நீ முன்ன போல இல்லாம இப்போதெல்லாம் மௌனமான ஆளாக மாறிட்ட. அதிகமா பேசுறது கிடையாது, யார் பேசினாலும் நல்லா கவனிச்சு அதை பத்தி யோசிக்கிற. ஆனா இந்த மாற்றம் அவ்வளவு சீக்கிரமாக உனக்குள்ள வரலங்கிறது எனக்கு மட்டும்தானே தெரியும். இதற்கு முன்பாக பல சப்தங்களையும் சண்டைகளையும் சச்சரவுகளையும் வீண் விவாதங்களையும் விடாப்பிடிவாதமாக பேசிய மனிதர்களையும் பார்த்தனே. இதெல்லாம் எதுக்குமே பிரயோஜனப்படாது. இனிமே நம்ம பாட்டுக்கு அமைதியா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு மௌனமா போய்கிட்டே இருந்துடணுன்ற ஒரு தெளிவுக்கு வந்துட்ட. இந்த தெளிவை உன் மனசுக்குள்ள உண்டாக்குறதுக்காக தான் பல சோதனைகளை உனக்கு கொடுத்தேன். ஆனா நீ அதை கஷ்டம்னு நினைச்சுக்கிட்ட. நீ எப்போதும் சிங்கம் போல வீரமுள்ள பிள்ளைதான். ஆனா உனக்கு எதிராளியாக இருக்கக்கூடியவர்கள் நரி போல இருந்து உன்னை வீழ்த்துவதற்கு துரோகம் அல்லவா, தந்திரம் அல்லவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு எப்படி வேணா மாறட்டும், என்ன வேணா செய்யட்டும், ஆனா நீ எப்போதும் நீயாகவே இருந்துவிடு என் தங்கமே. யாராவது உன்னை ஏதாவது குறை சொன்னாலும் நீ அதற்காக கலங்க வேண்டாம். ஏன்னா நல்லவங்க யாருமே எப்போதுமே அடுத்தவங்களை குறை சொல்லவே மாட்டாங்க. அப்படி யாராவது உன்னை குறை சொல்றாங்கன்னா அவர்கள் நிச்சயமாக நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள். எப்போதுமே நீ தற்பெருமை பேசுனது கிடையாது, அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும்படி எந்த விஷயத்தையும் செஞ்சதும் கிடையாது. அதனால தானே உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் நல்ல மனசுக்கு ஏற்றாற் போல நல்லதை செய்து கொடுப்பதற்காக நான் உன்னை தேடி வந்தேன். இப்போதைக்கு உன் மனசுல சில விஷயங்கள் பாரமாக இருந்து அழுத்துறது எனக்கு புரியுது. ஆனா இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்காக தனிமையை தேடி போகாதே. உனக்கு பிடிச்சவங்க கிட்ட நீ மனசு விட்டு பேசு. அப்படி இல்லைன்னா மனசுக்கு பிடிச்ச எதை வேணும்னாலும் செய்யு. கூடிய சீக்கிரம் எல்லா கஷ்டங்களையும் சரி செய்யதான் இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா. இப்போ கூட உனக்கான ஒரு நல்ல செய்திய, நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த வெற்றி செய்தியை உன் கரங்களில் சேர்ப்பதற்காக தான் நான் உன்னை நோக்கி வந்தேன். சில பேரை நீ வாழ்க்கையில பார்த்துக்கிட்டு ஏண்டா இவங்களை எல்லாம் பார்க்குறோன்னு நொந்து போற. ஆனா அவர்கள் உன் வாழ்வில் வருவதற்கு காரணமே நீ உன் வாழ்க்கையில எப்படி இருக்கக்கூடானோ எப்படி இருக்கக்கூடாதுன்றத கத்துக்கிறதுக்காக தான். நல்லவங்களை பார்க்கும்போது இவங்களை போல வாழணும்னு முடிவெடு. கெட்டவர்களை பார்க்கும்போது இவங்களை போல நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுன்னு முடிவெடு. நல்லதை ஏற்றுக்கொள், கெட்டதை ஒதுக்கி வச்சிரு. வலிமை இருக்கும்போதே உன் வாழ்க்கைக்கான வளத்தையும் செல்வத்தையும் சேர்த்து வச்சிரு. மூச்சு இருக்கும்போதே உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாக செய்துவிடு என் செல்லமே. அடுத்தவனுடைய நிறை குறைகளை ஆராய்ந்து தீர்ப்பு சொல்லும் அதிகாரத்தை நான் இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்கல. ஆனா மனிதர்கள் என்னவோ மேதாவிகள் போல, மிகப்பெரிய அறிவாளிகள் போல அடுத்தவன் குறைய கண்டுபிடிக்கிறதுல தான் தன்னுடைய திறமையை காட்டுறாங்க. அப்படி யாராவது உன்னுடைய குறையை சுற்றி காட்டி எனக்கு தான் திறமை இருக்கு நிரூபிச்சாலும் நீ அதை கண்டுக்காம போய்கிட்டே இரு. உன்னுடைய பலகீனம் என்பது உன் வெற்றியின் தலையெழுத்த மாத்திடும். உனக்குள்ள எது தவறா இருந்தாலும், உன்னுடைய பலவீனம் எதுவாக இருந்தாலும் அதை மாத்திக்கிட்டு சரி செய்யப்பார் என் செல்லமே. இந்த உலகத்துல நீ யாருக்கிட்ட ஜெயிச்ச யாருக்கிட்ட தோத்தன்றது எனக்கு அவசியம் இல்லை. நீ யாரையெல்லாம் மகிழ்வித்தாய், யாரெல்லாம் உன் மூலமாக பலன் அடைஞ்சாங்க, உன் மூலமா யாரெல்லாம் நல்லா இருக்காங்கன்றத தான் இந்த சாயப்பா நான் பார்ப்பேன். எப்போதுமே எல்லாருக்கும் நல்லதையே நினைக்கக்கூடிய, நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. உனக்கான விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்படியும், நீ எதிர்பார்த்தது எல்லாமே அழகாக நிறைவேறும்படியும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக எப்பவுமே இருப்பேன்.